solve the following homogeneous differential equation. Homogeneous ன்னு சொல்லும்போது 3x minus 2y yல x பவர் 1 வருது, y பவர் 1 வருது. எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா 2sக்கு பவர் 1 வருது, yக்கு பவர் 1 வருது. எல்லாமே பவர் ஈக்குவலாக இருந்தால் ஹோமோஜீனியஸ் சொல்லுவாங்க. அப்போ dy by dx equal to 3x minus 2y by 2x minus 3y இது கொடுத்துருக்காங்க. y is equal to vxன்னு வச்சா ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx equal to vxங்கிறது வந்து மல்டிப்ளையாக இருக்கும்போது vxக்கு வந்து 1 ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv by dx. இப்போ மேலே இருக்கிற dy by dxக்கு பதிலாக dy by dx நம்ம கண்டுபிடிச்ச v ப்ளஸ் எக்ஸ் dv by dxை போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு 3x அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் 2yக்கு பதிலாக 2vx ஒய்க்கு நம்ம vx வச்சதுனால vx வச்சுக்கணும் by 2x minus 3vx x dv by dx is equal to x வெளில காமன் எடுத்தால் 3 minus 2v divided by x காமன் எடுத்தால் 2 minus 3v. இந்த பக்கம் v அந்த பக்கம் போனால் மைனஸ் v ஆகிடும். இப்போ 2 minus 3v வந்து எல்சிஎம்மாக எடுத்துட்டா 3 minus 2v minus of v into 2 minus 3v x dv by dx வருது. x dv by dx equal to அந்த இதை வந்து 3 minus 2v அந்த வியை உள்ளே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணால் 2 into v 2v plus 3v square minus into minus plus 3v square by 2 minus 3v x dv by dx equal to 3v square minus 2v கூட்டினா 4vv plus 3 divided by 2 minus 3v வந்துருச்சு. இப்போ x dv by dx equal to 3v square minus 4v plus 3 by 2 3v minus 2 3v by 3v square minus 4v plus 3 is equal to dx by x. இது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த dx அந்த பக்கம் போகும்போது மேலே போகுது, x கீழே வந்துடுது. அந்த 2 3v இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே போகுது. 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3 அது கீழே வருது. இப்போ t இஸ் ஈக்குவல் டு 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3. அப்போ dt பார்த்தா 2 3s are 6v மைனஸ் 4 dv அந்த 3 வந்து 0 ஆகிடும். dt இஸ் ஈக்குவல் டு 2 into 3v மைனஸ் 2 dv அந்த 2 இந்த பக்கம் வந்தால் dt by 2 இஸ் ஈக்குவல் டு 3v மைனஸ் 2 dv. இப்போ 3v மைனஸ் 2 by 3v ஸ்கொயர். இப்போ என்னாச்சுன்னா மேலே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 மைனஸ் 3v இருக்குது. அதை 3v மைனஸ் 2ன்னு தலைகீழாக மாற்றும் போது சைன் மாற்றணும். சைன் மாற்றினா வெளியில் சைன் வரணும். அப்போ போத் சைடு நீங்கள் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் வெளியில் ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் வந்துடும். 3v பை மைனஸ் 2 பை 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3. 3v மைனஸ் 2 வந்து என்ன வருது 3v மைனஸ் 2 பை 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3. 3v மைனஸ் 2 வந்து dt பை 2. கீழே வந்து 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3 வந்து t. அந்த dt பை 2வில் அந்த 1/2 வெளில எடுத்துட்டா dt பை t இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dx பை x. அப்போ dt பை t இஸ் ஈக்குவல் டு அந்த 2 அந்த பக்கம் போனால் மைனஸ் 2 dx பை x. dt பை tனா log t இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 log x ப்ளஸ் log c. ஏன்னா dx பை xனா 1/x log x வந்துடும். பட் log t இஸ் ப்ளஸ் 2 log x ப்ளஸ் log c. 2 மேலே போனால் log t ப்ளஸ் log x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு log c. log ரெண்டு வந்து ஆடிங்கில் இருந்தால் log t ப்ளஸ் log x ஸ்கொயர் இருந்ததுன்னா log t x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு log c. tx ரெண்டு லாகையும் கேன்சல் பண்ணிட்டா tx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c. tங்கிறது 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c. நம்ம v ஒன்றுனா y இஸ் ஈக்குவல் டு vx வச்சோம், v இஸ் ஈக்குவல் டு x பை ஒய். அப்போ அந்த x பை ஒய் நம்ம பண்ணும்போது விக்கு பதிலாக வந்து v இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு vx இருக்குது. v இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். v இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் வரும். v நம்ம பார்க்கும்போது v இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது ஒய் பை எக்ஸ். அப்போ அந்த ஒய் பை எக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். வி ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஒய் பை எக்ஸ்
ப்ளஸ் 3x² இஸ் ஈக்குவல் டு 3. x² உள்ளே பெருக்கும்போது x² கேன்சல் ஆகிடும். 3y² மைனஸ் 4xy. x² x அடித்தா பாக்கி x வரும். 4xy ப்ளஸ் 3x² இஸ் ஈக்குவல் டு c. இதான் ஆன்சர்.